புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 23 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரவேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேறாக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். சிந்தனை: நாங்கள் செல்வந்தராக வாழ விரும்புகின்றோமா? பெரும்பாலானவர்கள் விரும்புவோம். இந்த விருப்பத்தை விட்டுவிடுவது கடினமானது. இதனை விட்டுவிட நாம் முயற்சிகள் எடுக்கின்றோமா? நாம் ஏழைகளாக வாழ வேண்டுமென்று இயேசு சொல்லவில்லை. ஆனால் செல்வம் எம்மை ஆட்சி செய்ய நாம் அனுமதிக்கக்கூடாது. நேற்றைய நற்செய்தியில் வருகின்ற செல்வந்த இளைஞன் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசுவை கேட்கிறான். இயேசு கட்டளைகளை கடைப்பிடிக்கும்படி கூறுகின்றார். அதற்கு அந்த இளைஞன், நான் இளமை முதலே அவற்றை கடைப்பிடித்து வருகின்றேனே என்று கூறியவன், இன்னும் என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்றும் கேட்கின்றான். அப்போது இயேசு அன்புடன் நிறைவாழ்வுக்கான பாதையை காட்டுகின்றார். உன்னிடம் உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது விண்ணகத்தில் உனக்கு செல்வம் கிடைக்கும். பின்பு வந்து என்னை பின்பற்று. இதை கேட்க அவன் விரும்பவில்லை. அதனால் துக்கத்துடன் சென்று விட்டான். அதாவது அவன் செல்வம் தன்னை ஆட்சி செய்ய அனுமதித்து விட்டான். எமது கேள்வியை மீண்டும் கேட்போம். நாங்கள் செல்வந்தராக வாழ விரும்புகின்றோமா? இளைஞன் சென்ற பின்பு தம்மோடு நின்ற சீடர்களுக்கு பொருட்செல்வத்தின் ஆபத்தை பற்றி கற்பிக்கின்றார். அது சீடர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களும் கேட்கின்றார்கள், அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும்? செல்வம் தவறல்ல, ஆனால் அது நம்மை ஆளும் போது அது நமக்கும் கடவுளுக்கும் இடையே பெரும் சுவராக மாறிவிடுகின்றது. இயேசுவை விட்டு சென்ற அந்த செல்வந்த இளைஞனிலும் அதிர்ச்சி அடைந்த இந்த சீடரிலும் நாம் எம்மை காண வேண்டும். இயேசு அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களை செல்வர்களாக்க விரும்பினார். ஆனால் இந்த உலகத்தின் நிலையற்ற செல்வங்களால் அல்ல. இந்த உலகத்தின் செல்வம் எமக்கும் எமது குடும்பத்துக்கும் தேவை. அவை அவசியமானதும் கூட. ஆனால் அவை எந்த விதத்திலும் எமக்கு நிலையான நிறைவை தரமாட்டாதவை. நிலையான ஆறுதலும் உண்மையான நிறைவும் இறைவனிலும் அவரது திருவிழத்தில் மட்டுமே காணப்படுகின்றது. நீங்கள் செல்வர்களாக விரும்புகின்றோமா? தயங்காமல் உறுதியோடு இல்லை என்று சொல்ல வேண்டும். இயேசு அவ்வளவு கடுமையாக எச்சரித்த செல்வத்தை
நாம் ஏன் விரும்ப வேண்டும்? நிச்சயமாக செல்வர் ஒருவர் விண்ணரசில் நுழைவது சாத்தியமற்றது என்று இயேசு சொல்லவில்லை. ஆனால் அது மிக மிக கடினம் என்றே சொல்லுகின்றார். எனவே இயேசுவின் இந்த நேரடியான போதனையையும் அந்த செல்வந்த இளைஞனின் துக்கத்தையும் சீடர்களின் அதிர்ச்சியுடனான கேள்வியையும் அடிப்படையாக கொண்டு நாம் அனைவரும் ஒரு கணம் அமைதியாய் நின்று பொருட்செல்வத்தை பற்றி நமது மனப்பான்மையை ஆராய வேண்டும். நமது மனநிலை எப்படி இருக்க வேண்டுமென்றால் எளிமையும் ஏன் வறுமையும் கூட விரும்பும் மனநிலையாக இருக்க வேண்டும். இது வறுமையில் வாழும் நிலை அல்ல, மாறாக அன்றாட தேவைகளுக்காக சேர்த்து வைத்து எளிமையாகவும் தாழ்மையாகவும் வாழ்ந்து தனக்கும் குடும்பத்துக்கும் தேவையானவற்றை அனுபவிக்கும் வாழ்வு. இதே போன்ற வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோமா? இத்தகைய வாழ்வின் ஞானத்தையும் பொருட்செல்வம் நிறைந்த வாழ்வின் ஆபத்தையும் நாம் உணர்ந்து கொள்கிறோமா? செபம். ஆண்டவரே, உம்மையும் உமது திருவுளத்தையுமே நாம் ஆவலாய் விரும்பி தேடி செல்வங்களாக்கிக் கொள்ள அருள் தாரும். ஆமென்.